வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். மொத்தம் 2 விதமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பதிவு பண்ணிட்டே வரும், பட் ரெனியூவல் பண்ண வந்து பார்த்தா மறந்துடுவோம். அதை மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெனியூவல் பண்ணவே முடியாது. இப்போ வந்து பார்த்தா கிரேஸ் சான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து ரெனியூவல் பண்ண மறந்துட்டீங்களா, உங்களுக்கான இப்போ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 2014 இருந்து இப்போ வரைக்கும் ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமாக இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்து ரெனியூவல் பண்ண முடியும். அது எப்படி ரெனியூவல் பண்ண எல்லாமே நான் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து இப்போ ப்ரோ எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, மொபைல் நம்பர் மாத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தாராளமாக நீங்க வீட்டில இருந்தே மொபைல் போன் மூலமாவே எளிமையாக இலவசமா பண்ண முடியும். அது எப்படி எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஆல்ரெடி பதிவு பண்ணவங்களுக்கு அரசு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க. அது எது பேசிக்ல தர போறாங்க எல்லாமே கிளீனா பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிறீங்களா, முக்கியமா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிருந்தா அன்அகாடமி வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் ஆகட்டும், ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறையவே கொடுக்குறாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, தாராளமா செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம ஸ்கிரீன்ல தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 10% வரைக்கும் ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான பேட்ச் கோர்ஸ் ஆகட்டும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு தனித்தனியாக கிளாஸ் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. மொபைல் போன் இருந்தாலே போதுமானது. ஈஸியாக வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், மார்க் டெஸ்ட் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மூலமே டீச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்டா வந்து சூப்பரான ஆஃபர் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆஃபர் என்ரோல் பண்ணும்போது மறக்காம ஸ்கிரீன்ல தர TB10 இந்த கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்டா வந்து ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அது ஒன்றா கிளாஸ் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 மற்றும் விஓக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க. அதை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்ரோல் பண்ணும்போது மறக்காம ஸ்கிரீன்ல தர TB10 இந்த கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிசம்பர் மாதம் வந்து நோட்டீஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிக்க தவறியவர்கள் 3 மாதம், அதாவது 3 மாதம் அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக நீங்க ரெனியூவல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெனியூவல் பண்ண முடியும். முக்கியமா 2014 இருந்து 2021 அந்த தேதிக்குள்ள நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ரெனியூவல் பண்ண ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமாக ரெனியூவல் பண்ண முடியும். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் டைம் அதாவது ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2017 இருந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது நிறைய மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. இல்ல நான் வந்து 2014 இருந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கை வச்சனால 2014 டு இப்போ கரண்ட் பீரியட் வரைக்கும் மிஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு அருமையான கிரேஸ் சான்ஸ். இது திருப்பி தருவாங்களான்னு தெரியாது, ரொம்ப ரேராக தான் அறிவிப்பாங்க. நீங்கள் மிஸ் பண்ண தவறு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெனியூவல் பண்ணிக்கோங்க. ரெனியூவல் பண்ணுற முக்கியமான ரீசன் உங்களுடைய சீனியாரிட்டி வந்து மிஸ் ஆயிரும். ஏன்னா 2014 நீங்கள் 15 ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டு இப்போ மீண்டும் 2021 புதுசாக 15 அப்படின்னா நீங்கள் புது சீனியாரிட்டிலாம் வருவீங்க. அந்த ஒரு 7 வருஷம் கேப் போட்டிங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு போயிடும். அந்த நேரத்தில் யாருக்கும் பழையதை பேஸ் பண்ணி யாருக்கும் வேலை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை வரமாட்டீங்க. உங்களுக்கு வந்து நிறையவே வந்து மைனஸ் இருக்கு. அதனால தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றது மட்டும் இல்லாம கரெக்டா 3 வருஷத்துக்கு ஒருக்க ரெனியூவல் பண்ண மறந்துடாதீங்க. ரிமைண்டர் மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காண்டி சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணவங்களுக்கு அரசு வேலை வந்து கொடுக்குறாங்க. அதுக்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும். தாராளமாக கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியர் டேட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வரையும் வந்து அனைத்து விதமான கேட்டகரிஸ் வந்து சீனியர் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு வந்து வேலை கிடைக்க போகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் நேம் லிஸ்ட் வந்து வெளியே வரல, மிக வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த வருடத்துக்குள்ள இதுக்கான அறிவிப்பது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் வந்து ஹை லெவல் ஜாப் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த மீடியம் லெவல் ஜாப், லோ லெவல் ஜாப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து ஆட்கள் வந்து எடுப்பாங்க. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸாமினேஷன் வச்சு ஆட்கள் எடுப்பாங்க, இன்னொன்று டேரக்ட் இன்டர்வியூ வச்சு ஆட்கள் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாபுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஜாபுக்கு 8th ஜாப் ஆகட்டும், 10th ஃபெயில், 10th ஜாப்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு 10% 20% எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதை பேஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்ல யாரெல்லாம் பதிவு பண்ணி பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து டைரக்டா வந்து போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ரொம்ப வருஷமா வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு வேலை கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. எவ்வளவு வேகன்சி, எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க எல்லாமே பொறுத்து தான் இது வந்து கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கிளீனாக கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து எப்படி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிகிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு மேலே வந்து கிரீன் கலர் பட்டன் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி பதிஞ்சவங்க நீங்கள் தாராளமாக ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 16 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் அண்டு
கேபிட்டல் லெட்டர் இது மாதிரி கலந்து கொடுத்துருப்பாங்க, அல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுன்ற உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதை என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணலாம். இல்லை ப்ரோ அப்போ தான் புதுசாக பதினேன் அப்படின்னா நியூ யூசர்னு கொடுத்து அதை மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அப்பப்போ கொஞ்சம் வந்து இஷ்யூ ஆகுது, பட் நைட் டைமு ஏர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மொபைலில் பண்ணுறவங்க கூகுள் க்ரோம் போயிட்டு டெஸ்க்டாப் மோடுன்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் வந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ரினியூவல் பண்ணுறது, எப்படி ஃபோன் நம்பர் அட்ரஸ் புதுசாக குவாலிஃபிகேஷன் எல்லாமே எப்படி ஆட் பண்ணுற பற்றி பார்ப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி மட்டும் எல்லாமே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரினியூவல் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேலே வந்து அப்டேட் ப்ரொஃபைல் டேப் இருக்கும், அது ரெனியூவல் கீழே ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீழே வந்து கேண்டிடேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக ரெனியூவல் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது உங்க ரெஜிஸ்டர் நம்பர், கேண்டிடேட் நேம், கரண்ட் ரெனியூவல் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து லேப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 2014 இப்போ ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ரெனியூவல் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கன்செஷன் ரெனியூவல் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எஸ்ன்னு கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ரெனியூவல் எல்லாமே பண்ணி முடிச்சிருவீங்க. மீண்டும் வந்து ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கோங்க. இப்போ ஹோம் பேஜுக்கு போனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிஃபை கான்டாக்ட்ஸ் எது மாடிஃபை பண்ணணுமா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் குவாலிஃபிகேஷன் டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே லிஸ்ட் பண்ணி வந்து கீழே வந்து காமிப்பாங்க, தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுசாக குவாலிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பிலோ எஸ்எஸ்எல்சியா இல்லை 10th இல்லை வந்து HSCயா 12th டிகிரியான்னு கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே க்ளீனாக வந்து கேட்பாங்க, எல்லாமே கரெக்டாக கொடுத்து தாராளமாக சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரம் எரர் வருது, 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து ஓகே ஆயிரும். இதே மாதிரி டெக்னிக்கல் டிப்ளமோ ஆட்டும் ஸ்கில்ஸ் எல்லாமே தாராளமாக ஆட் பண்ண முடியும். இதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியாக பார்த்தா இன்ஸ்டன்ட்டாக வந்து எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் டவுட் இருந்தால் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணி ஓகே பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தா சேவ் கொடுத்தோடனே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் வந்து ஹோம் பேஜ் வந்து போய்க்கோங்க. நீங்கள் ஹோம் பேஜ் கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா சைடில் வந்து பிரிண்ட் ஐடி ஒன் டேப் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டீடைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணீங்களோ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ் மாற்றிங்கன்னா இல்லை ரெனியூவல் எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் எல்லாமே நீட்டாக வந்து கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி வந்து வச்சுக்கோங்க, மேபி ஃபியூச்சர் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. இதை வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து ஈஸியாக ரெனியூல் பண்ண முடியும், மொபைல்லையும் ஈஸியாக பண்ண முடியும் உங்களுக்கு. இது ரெனியூல் பண்ணால் மறந்துடாங்க, ரெனியூல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சீனியாரிட்டி ரொம்ப அடி வாங்கும். அதனால கரெக்ட் டைம் பார்த்தா ரெனியூல் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச மேலே லாக் அவுட் டேப் இதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.